ஹலோ நண்பா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்றதுக்கு முன்னாடி உங்களிடம் ஒரு கேள்வி. கண்களை மூடி நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய பண இழப்பு, உங்களை விட்டு விலகி போன ஒரு முக்கியமான மனிதர், அல்லது கைக்கு வந்தும் நழுவி போன அந்த பெரிய வாய்ப்பு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? நான் சொல்லட்டுமா? இதற்கான பதில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனாலும் அதுதான் கசப்பான உண்மை. அது என்ன தெரியுமா? உங்கள் வார்த்தைகள். ஆம் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையை அழிப்பது பெரிய தவறுகள் இல்லை, சின்ன சின்ன தவறான வார்த்தைகள் தான். யோசிக்காமல் சொன்ன ஒரு வார்த்தை, கோபத்தில் பேசிய ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைக்கும், உங்கள் நல்ல வாழ்வுக்கான வாய்ப்பை மூடும். தவறான மனிதனிடம் தவறான நேரத்தில் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அணு வெடிகுண்டை விட ஆபத்தானது. அது சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும். அதனால்தான் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவின் மாபெரும் அரசியல் மேதை ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை முன்பே கூறிவிட்டார். யார் ஒருவன் தன் நாக்கை கட்டுப்படுத்த முடியாதோ அவன் தன் வாழ்க்கையை அழிக்கும் ஆயுதத்தை தானே உருவாக்குகிறான். ஒரு மரம் விழுவதற்கு முன் அதன் வேர்தான் முதலில் பலவீனமாகும். அதே மாதிரி ஒரு மனிதன் வீழ்வதற்கு முன் அவனுடைய வார்த்தைகள் தான் அவனை மெதுவாக அழிவுக்கு கொண்டு போகும். நண்பர்களே, நாம் பல விஷயங்கள் கவனமாக இருக்கிறோம். பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுகிறோம், உறவுகளை காப்பாற்ற முயற்சி செய்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கவே மாட்டோம். அது நாம் யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதுதான். இதுதான் இன்றைய வீடியோவின் மையக்கருத்து. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல, உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் பயணம். சாணக்கியர் கூறியிருக்கிறார், தவறான மனிதர்களை தவிர்ப்பது வெற்றிக்கான முதல் படி. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அவன் தவிர்க்க வேண்டிய 6 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த 6 பேரிடம் நீங்கள் பேசினால் உங்கள் நேரம் வீணாகும், உங்கள் நம்பிக்கை உடையும், உங்கள் வளர்ச்சி நின்று போகும். இந்த 6 மனிதர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் அமைதியான ஆபத்துகள். ஆனால் இந்த 6 பேரை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு அவர்களிடம் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் முடிவுகள் தெளிவாகவும் தைரியமாகவும் மாறும். உங்களின் மதிப்பு மற்றவர்களின் கண்களில் தானாக உயரும். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை நோக்கி நகரும். அந்த 6 பேரை எப்படி அடையாளம் காணுவது, அவர்களை எப்படி கையாளுவது என்பதற்காகவே சாணக்கியர் சில சக்தி வாய்ந்த ராஜதந்திரங்களை சொல்லியிருக்கிறார். அந்த ராஜதந்திரங்களை தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசவே கூடாது, எந்த நேரத்தில் மௌனம் உங்கள் பெரிய பலமாக மாறும் என்று எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அதனால் கவனமாக கேளுங்கள், ஒரு வரியும் மிஸ் பண்ணாதீங்க. வாருங்கள், சாணக்கியரின் அந்த சக்தி வாய்ந்த ராஜதந்திரங்களை ஒன்றாக திறந்து பார்க்கலாம். சாணக்கியர் எச்சரிக்கும் முதல் மனிதர் தற்பெருமையில் வாழ்பவன். நண்பர்களே, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அமைதியாக படுத்திருக்கிறது. ஒரு கொசு வந்து அதன் காதருகே சத்தம் போடுகிறது. நான் தான் உன்னை விட பெரியவன், என் சத்தத்தை கேள் என்று. சிங்கம் என்ன செய்யும்? அதுவும் கத்துமா? இல்ல, ஒரே ஒரு அசைவில் அதை முடித்துவிடும், அல்லது அது இருந்ததே இல்லாத மாதிரி புறக்கணித்துவிடும். ஆனால் நம்மில் பலர் தற்பெருமை பேசும் ஒரு முட்டாளிடம் நான் சொல்வதுதான் சரி, நீ தவறு என்று மணிக்கணக்காக நம்ம நேரத்தை வீணாக்குறோம். அங்கேயே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், அகங்காரத்தால் மூடப்பட்ட மனிதனிடம் நியாயம் பேசுவது அழுக்கு நீரில் கல் எறிவதற்கு சமம். அந்த அழுக்கு கடைசியில் உங்கள் மேல்தான் சிதறும். இன்று நாம் பார்க்க போகும் முதல் வகை மனிதர்கள் தன்னை மட்டும்தான் உயர்ந்தவன் என்று நினைக்கும் மனிதர்கள். இவர்களிடம் பேசுவது ஏன் உங்கள் உயிருக்கு சமமான ஆபத்து? இவர்களை எப்படி உங்கள் மௌனத்தால் வீழ்த்துவது? வாருங்கள், ஆழமாக பார்ப்போம். இவர்களுக்கு ஒரு விசித்திரமான மனநிலை இருக்கும். அதுதான் ஐ நோ எவ்ரிதிங் சிண்ட்ரோம். நீங்கள் நிலாவை பற்றி பேசினால் நான் அங்கே போயிட்டே வந்தவன் என்பார்கள். நீங்கள் ஒரு கஷ்டத்தை சொன்னால் உன் கஷ்டம் எல்லாம் என்னப்பா, நான் பட்ட கஷ்டம் தெரியுமா என்று உங்கள் உணர்வுகளை மட்டம் தட்டுவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், அகங்காரம் கொண்டவன் மது குடித்தவனைப் போல புத்தி மயங்கி விடுகிறான். அதாவது அகங்காரத்தால் ஒருவன் மது அருந்தியவனைப் போல மதிமயங்கி போகிறான். மது அருந்தியவனிடம் நீங்கள் நியாயம் பேச முடியுமா? முடியாது. அப்படித்தான் இவர்களும். ஏன் இவர்களிடம் வாய் திறக்கக்கூடாது? ஒன்று, அவர்கள் எப்போதுமே உங்களை விடத்தான் உயர்ந்தவர் என்று காட்ட துடிப்பார்கள். நீங்கள் பேச பேச அவர்கள் உங்களை மிதித்து மேலே ஏறதான் முயற்சிப்பார்கள். 2, நீங்கள் உண்மையை சொன்னாலும் உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ ஒரு லூசு என்று உங்களையே சந்தேகப்பட வைப்பார்கள். 3, உங்கள் பொன்னான நேரத்தை அவர்களின் சுயபுராணத்தை கேட்க வைத்து திருடுவார்கள். இதை ஒரு சிறிய கதையால் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரில் ஒரு பலவான் இருந்தான். எப்போதும் என்னை விட பெரியவன் யார் என்று சவால் விடுவான். ஒரு நாள் ஒரு வயதான ஞானி அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் சென்று கத்தினான், எழுந்து நில், நான் தான் பெரியவன். ஞானி அமைதியாக இருந்தார். அவன் சிரித்துக்கொண்டே,
உன் மௌனம் உன் பலவீனம் என்று ஞானியை பார்த்து கூறினான். ஞானி மெதுவாக சொன்னார், அங்கே இருக்கும் பாறையை பார். அது பேசவில்லை, ஆனால் 1000 ஆண்டுகள் நிற்கிறது. நீ கத்துகிறாய், ஆனால் நாளைக்கு மறைந்து போவாய். அவன் கோபத்தில் அந்த பாறையை குத்தினான். பாறைக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவனுடைய கைகள் தான் உடைந்தது. இதுதான் உண்மை நண்பர்களே. தற்பெருமையில் மயங்கியவர்கள் அந்த பலவான் மாதிரி. நீங்கள் அந்த பாறை மாதிரி இருங்கள். அவர்கள் மோத மோத உடைஞ்சு போவது அவர்கள்தான். இந்த தற்பெருமை பேசுபவர்களை கையாளுவதற்கு சாணக்கியர் 3 ராஜதந்திர வழிகளை சொல்கிறார். 1. ஒருவர் நான் தான் பெரியவன் என்றால், ஆமாம் நீங்கள்தான் என்று சொல்லிவிடுங்கள். விவாதம் அங்கேயே முடிந்துவிடும். 2. அவர்கள் குறை சொன்னால் ஒரு புன்னகையுடன் விலகுங்கள். உன் முட்டாள்தனத்தை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்கிறது என்பதுதான் அந்த புன்னகையின் பொருள். 3. தூரத்தை கடைபிடித்தல். நெருப்பிற்கு பக்கத்தில் இருந்தால் சுடும். தற்பெருமை பேசும் மனிதர்கள் நெருப்பு மாதிரி. அவர்களை தூரத்திலிருந்து வேடிக்கை பாருங்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதீர்கள். நண்பர்களே, உங்களை புரிந்தவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. உங்களை புரியாதவர்களுக்கு விளக்கம் பயனில்லை. தற்பெருமையில் மயங்கியவர்களுக்கு விளக்கம் கொடுத்தால் உங்கள் மரியாதைதான் குறையும். சிங்கம் எப்போதும் கத்தாது. அது அமைதியாக இருக்கும்போதுதான் காடே அதற்கு தலை வணங்கும். நீங்களும் சிங்கமாக இருங்கள். இனிமேல் எவனாவது தற்பெருமை பேசினால் உங்கள் பதில் என்னவாக இருக்க வேண்டும்? மௌனம். உங்கள் மௌனம் உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறட்டும். இந்த கருத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் கமெண்டில் மௌனம் இஸ் மை பவர் என்று டைப் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் வெளியில் நண்பன் போல நடித்து உள்ளுக்குள் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக உடைக்கும் அந்த இரட்டை முக மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாணக்கியர் எச்சரிக்கும் 2வது வகை மனிதர். இரட்டை வேடம் போடும் எட்டப்பன்கள். நாம் பார்க்க போகும் 2வது வகை மனிதர் முதல் வகையை விட இன்னும் ஆபத்தானவர். இவர்கள் நேராக தாக்க மாட்டார்கள். சிரித்தபடி அருகில் இருப்பார்கள். ஆனால் உங்கள் முதுகில் குத்துவார்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் உங்களை எதிர்த்து நிற்கும் எதிரி ஆபத்தானவன் இல்லை. ஏன்னா அவனை நீங்கள் அடையாளம் காண முடியும். ஆனா உங்களுடன் தினமும் பேசி, உங்களுடன் சிரித்து, உங்கள் கஷ்டங்களை அமைதியாக கேட்டு, நான் இருக்கேன் என்று நம்பிக்கை கொடுத்து நண்பன் போல நடிப்பவனே உங்களை மெதுவாக உடைக்கும் மிகப்பெரிய எதிரி. சாணக்கியர் எச்சரிக்கிறார். முன்னால் இனிமையாக பேசிக்கொண்டு பின்னால் குத்துகிறவன். மேலே பால், உள்ளே விஷம் நிறைந்த பாத்திரம் போன்றவன். அதை தொடுவது கூட உன்னை அழித்துவிடும். இவர்களைத்தான் நாம் இரட்டை வேடம் போடும் எட்டப்பன்கள் என்று சொல்கிறோம். இவர்கள் உங்கள் முன்னால் சிரிப்பார்கள். நீதான் என் உலகம் என்பார்கள். ஆனா அவர்கள் கையில் இருப்பது பூ இல்லை, உங்களை குத்த காத்திருக்கும் ஆயுதம். நண்பர்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நான் இப்போ சொல்லப் போவது உங்கள் கண்களை திறக்கப் போகிறது. நீங்கள் உங்கள் ரகசியங்களை யாரிடம் சொல்கிறீர்கள், உங்கள் பலவீனங்களை யாரிடம் பகிர்கிறீர்கள், இதில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்கள் அருகில் இருப்பவனே உங்களுக்கான குழியை அமைதியாக தோண்டிக் கொண்டிருக்கலாம். சாணக்கியர் இப்படிப்பட்டவர்களை விஷமுகம் என்று சொல்கிறார். அதாவது முகத்தில் பால் போன்ற மென்மை, இதயத்தில் விஷம் போன்ற கொடூரம். இவர்களை எப்படி அடையாளம் காண்பது? இவர்களிடம் 3 அடையாளங்கள் இருக்கும். 1. நீங்கள் ஒரு சிறிய விஷயம் செய்தாலும் நீங்க தான் லெஜண்ட், உங்களை மாதிரி யாருமே இல்லை என்று வானளவு புகழ்வார்கள். கவனமாக இருங்கள். ஒருவன் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறான் என்றால் அவன் உங்களிடமிருந்து எதையோ எதிர்பார்க்கிறான் அல்லது உங்களை ஏமாற்றப் போகிறான் என்று அர்த்தம். 2. இவர்கள் எப்போதும் ரகசியங்களை வேட்டையாடுவார்கள். மச்சான், நம்ம 2 பேருக்குள்ளதான் என்று ஆரம்பிப்பார்கள். அதுதான் ட்ராப். உங்கள் ரகசியத்தை பிடுங்குவதுதான் இவர்களின் வேலை. 3. மற்றவர்களை பற்றி உங்களிடம் புறம் பேசுதல். ஒருவன் உங்களிடம் வந்து வேறொருவரை பற்றி தப்பாக பேசுகிறானா? நிச்சயமாக அவன் வேறொருவரிடம் சென்று உங்களை பற்றியும் தப்பாக பேசுவான். இதுதான் இவர்களின் இயல்பு. சுருக்கமாக சொன்னா, இவர்கள் உங்கள் வாழ்க்கையின் தகவல் சேகரிப்பாளர்கள். உங்கள் பலவீனங்களை சேகரித்து சரியான நேரத்தில் பயன்படுத்த காத்திருப்பவர்கள். ஒரு சிறிய வரலாற்று பாடம். ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு மிகவும் நம்பிக்கை உள்ள ஒரு அமைச்சர் இருந்தான். அவன் நிழல் போலவே அரசனுடன் இருப்பான். அரசனின் எல்லா ரகசியங்களும் அவனுக்கு தெரியும். ஒரு நாள் எதிரி மன்னன் திட்டமிட்டான். இந்த அரசனை நேரில் போரில் வெல்ல முடியாது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த அமைச்சரை ரகசியமாக சந்தித்தான். அமைச்சர் சொன்னான், அரசன் தினமும் அதிகாலையில் தனியாக கோவிலுக்கு செல்வார். அந்த நேரத்தில் அவரிடம் எந்த ஆயுதமும் இருக்காது. அது போதும். அந்த ஒரு தகவல் ஒரு பேரரசை வீழ்த்தியது. நண்பர்களே, அரசன் எதிரியால் வீழவில்லை, அவன் நம்பிய மனிதனால் வீழ்ந்தான். இதிலிருந்து ஒரு பாடம். துரோகம் எப்போதும் முன்பக்கம் இருந்து வராது, அது எப்போதும் பின்பக்கம் இருந்துதான் வரும். நீங்கள் யாரை அதிகமாக நம்புகிறீர்களோ அவரிடமே உங்கள் அழிவின் சாவி இருக்கும். சாணக்கியர் எச்சரிக்கிறார், ஒரு துரோகியை மன்னிப்பது உன்னை கடித்த பாம்பிற்கு
மீண்டும் பால் ஊற்றுவதற்கு சமம். என் நண்பர்களே, இப்படி இரட்டை வேடம் போடுபவர்களிடமிருந்து எப்படி காத்துக்கொள்வது? முதலில் உங்கள் ரகசியங்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கனவுகள், உங்கள் வருமானம், உங்கள் குடும்ப பிரச்சனை, இந்த மூன்றையும் யாரிடமும் சொல்லாதீர்கள். குறிப்பாக இனிமையாக பேசுபவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்கள் ரகசியம் உங்கள் நாக்கிற்குள் இருக்கும் வரை நீங்கள் ராஜா. அது வெளியே வந்துவிட்டால் நீங்கள் அடிமை. இரண்டாவது, மழுப்பலான பதில்களை கொடுங்கள். அவர்கள் கேட்பார்கள், எப்படி போகுது வாழ்க்கை? நீங்கள் சொல்லுங்கள், சுமாராதான் போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு தகவல் கிடைக்காதபடி உங்கள் பேச்சை அமைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது, எல்லைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். சிரித்து பேசுங்கள், ஆனால் இதயத்தை திறந்து வைக்காதீர்கள். வணக்கம் என்பதோடு உங்கள் பேச்சை முடித்துக் கொள்ளுங்கள். அளவுக்கு மிஞ்சிய நெருக்கம் ஆபத்தானது. நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லோரும் உங்கள் நலனை விரும்புபவர்கள் இல்லை. பலர் உங்கள் வீழ்ச்சியை வேடிக்கை பார்க்க காத்திருக்கிறார்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளை உங்களுக்கு எதிராக மாறலாம். அதனால் யாரிடம் எதை பேச வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். உங்கள் பலவீனத்தை ஒருபோதும் பகிரங்கப்படுத்தாதீர்கள். இரட்டை வேடம் போடுபவர்கள் உங்களை ஏமாற்றலாம், ஆனால் உங்கள் மௌனத்தை அவர்களால் ஏமாற்ற முடியாது. உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கட்டும். இன்று ஒரு முடிவெடுங்கள். என் ரகசியங்கள் என் சொத்து, அதை தகுதியற்றவர்களிடம் கொடுத்து அழிய விட மாட்டேன் என்று. அடுத்த பகுதியில நம்ம எனர்ஜியை மெதுவாக உறிஞ்சும் அந்த மூன்றாவது வகை மனிதரை பற்றி பார்க்கலாம். சாணக்கியர் எச்சரிக்கும் மூன்றாவது வகை மனிதர் உங்கள் எனர்ஜியை உறிஞ்சும் எதிர்மறை மனிதர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மூன்றாவது வகை மனிதர்கள் வெளியில் பார்த்தால் சாதாரணமாக தோன்றுவார்கள், ஆனால் உங்கள் வெற்றியை மெதுவாக திருடும் அமைதியான எதிரிகள். இவர்களிடம் பேசுவது தற்கொலைக்கு சமம். ஏன்னா இவர்கள் உங்களை ஒரே அடியில் கொல்ல மாட்டார்கள், மெதுவாக தினமும் கொல்லுவார்கள். நண்பர்களே, நீங்கள் ஒரு நாள் காலையில் மிகுந்த உற்சாகத்தோடு எழுந்து இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும் என்று முடிவு செய்து கிளம்புகிறீர்கள். மனசு ஃபுல்லா ஃபயர், எனர்ஜி பீக்ல. அந்த நேரத்தில் ஒரு மனிதனை சந்திக்கிறீர்கள். அவர் வாயை திறந்தாலே போதும், என்னப்பா வெயில் இப்படி அடிக்குது, நாட்டில விலைவாசி ஏறிடுச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தெரியல என்று புலம்ப ஆரம்பிப்பார். அவர் போன பிறகு உங்கள் உற்சாகம் எங்கேயோ மறைந்து போயிருக்கும். உங்கள் எனர்ஜி முழுவதும் காலியாகி இருக்கும். நீங்களே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவீர்கள். நண்பர்களே, இப்படிப்பட்டவர்களைத்தான் எனர்ஜி வேம்பயர்ஸ், உங்கள் சக்தியை உறிஞ்சும் மனிதர்கள் என்று சொல்வார்கள். கண்ணுக்கு தெரியும் எதிரிகளை விட உங்கள் எண்ணங்களையும் உற்சாகத்தையும் உறிஞ்சும் இந்த மனிதர்கள் தான் மிக ஆபத்தானவர்கள். சாணக்கியர் சொல்கிறார், நோயாளிக்கு மருந்து கொடுத்தால் குணமாகலாம், ஆனால் நோயையே தன் வாழ்வாக ஏற்றுக்கொண்டவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்று நாம் பார்க்க போகும் இந்த பகுதி உங்கள் மனதை காக்கும் கவசம். இந்த புலம்பல் மனிதர்களிடம் ஏன் வாய் திறக்கக்கூடாது? அவர்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை மெதுவாக சாக்கடையாக மாற்றுகிறார்கள்? இவர்களின் மனநிலை என்ன தெரியுமா? எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல பேசுவார்கள். உலகமே கெட்டு போயிற்று என்ற மாதிரி நினைப்பார்கள். இவர்களின் உலகம் எப்போதும் கருப்பு நிறம்தான். நீங்கள் ஒரு புதிய ஐடியா சொன்னால், மச்சான் இது ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு, உனக்கு இது தேவையா என்று உங்கள் கனவின் மேல் மண்ணை அள்ளி போடுவார்கள். நண்பர்களே, இவர்களிடம் பேசுவதால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் 3 ஆபத்தான விளைவுகள் என்ன தெரியுமா? கவனமாக கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை நேராக பாதிக்கும். முதலாவது, உங்கள் உற்சாகம் கொல்லப்படும். ஒரு ராக்கெட் விண்ணில் பறக்க ஃபியூவல் தேவை, அதே மாதிரி உங்கள் வெற்றிக்கு ஃபியூவல் உற்சாகம். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஃபியூவலை திருடி உங்கள் மீது தண்ணீர் ஊற்றி விடுவார்கள். இரண்டாவது, நீங்கள் வேலைகளை தள்ளி போட ஆரம்பிப்பீங்க. அவன் சொல்றது சரியோ, இப்ப வேண்டாம், அப்புறம் பண்ணலாம் என்று உங்கள் வெற்றியை நீங்களே தள்ளி வைப்பீங்கள். மூன்றாவது, மனவிஷம், நம்மால முடியாது, உலகமே கெட்டு போயிருக்கு என்று உங்கள் மனதில் ஒரு நச்சு விதையை விதைத்து விடுவார்கள். ஒரு நாள் நீங்கள் முயற்சி செய்யவே பயப்பட ஆரம்பிப்பீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், அழுக்கு துணியோடு அமர்ந்தால் உன்னுடையும் அழுக்காகும், அதேபோல் அழுக்கு எண்ணம் கொண்டவனுடன் இருந்தால் உன் புத்தியும் அழுக்காகும். ஒரு சிறிய கதையை கேளுங்கள். ஒரு காட்டில் ஒரு பெரிய பள்ளம், அதில் 2 தவளைகள் விழுந்து விட்டன. மேலே இருந்த மற்ற தவளைகள் கத்தின, இது ரொம்ப ஆழம், உங்களால வெளியே வர முடியாது. முதல் தவளை அதை கேட்டு, ஆமா முடியாது போல என்று விட்டுவிட்டு இறந்து விட்டது. ஆனா 2வது தவளை விடாமல் குதித்து கொண்டே இருந்தது. மேலே இருந்தவர்கள் இன்னும் கத்தினார்கள், வேண்டாம், எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதே. ஆனா ஒரே ஒரு பாய்ச்சலில் அது வெளியே வந்தது. எப்படி தெரியுமா? அந்த தவளை செவிடு. அவர்கள் கத்துவது எதிர்மறை என்று புரியாமல் என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று நினைத்தது. நண்பர்களே, உலகம் முடியாது என்று கத்தும்போது நீங்கள் அந்த செவிட்டு தவளை போல மாற வேண்டும். இப்போது கேள்வி, இவர்களை எப்படி ஹேண்டில் செய்வது?
சாணக்கியர் அதற்கு 3 ராஜதந்திரங்களை சொல்லியிருக்கிறார். முதல் ஒன்று மிகவும் எளிமையானது. விலகி இருங்கள். அவர்கள் பேசும்போது வாதிடாதீர்கள். உலகம் நல்லா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம். சரி, நீங்க சொல்றது சரிதான் என்று சொல்லிட்டு விலகுங்கள். இரண்டாவது, உங்கள் கனவுகளை இவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் அது ஆரம்பத்திலே கருகி போய்விடும். நீங்கள் வளர்க்கும் கனவுகளை அவர்கள் வார்த்தைகளால் கொன்று விடுவார்கள். மூன்றாவது, அவர்கள் புலம்ப ஆரம்பித்தால் உங்கள் மனதுக்குள் ஒரு சுவர் கட்டுங்கள். அவர்கள் சொல்வதையெல்லாம் உள்ளே வாங்காதீர்கள். உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், இது உன் குப்பை, நான் வாங்க மாட்டேன். அப்போதுதான் உங்கள் மனமும் உங்கள் எனர்ஜியும் பாதுகாப்பாக இருக்கும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான தோட்டம். அதில் ரோஜா வளருமா அல்லது முட்கள் வளருமா? அதை தீர்மானிப்பது நீங்கள் சேர்ந்து பழகும் மனிதர்கள். உங்கள் எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையின் எரிபொருள். அதை தவறான மனிதர்களிடம் ஒருபோதும் வீணாக்காதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை தள்ளி வைக்கும். உங்கள் எனர்ஜியை யாருக்கும் விட்டுக் கொடுக்காதீர்கள். அடுத்த பகுதியில செய்த நன்றியை மறந்து முதுகில் குத்தும் நன்றி கெட்டவர்களை பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, இன்று நாம் சாணக்கியர் எச்சரிக்கும் 3 மிகவும் ஆபத்தான மனிதர்களை பற்றி பார்த்தோம். முதல், தற்பெருமையில் வாழ்பவன். இரண்டாவது, இரட்டை வேடம் போடும் எட்டப்பன்கள். மூன்றாவது, உங்கள் எனர்ஜியை மெதுவாக உறிஞ்சும் எதிர்மறை மனிதர்கள். இந்த 3 பேரும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் முன்னேற்றம் மெதுவாக நின்று போக ஆரம்பிக்கும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இன்னும் அதையும் விட ஆபத்தான 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் பலருடைய வாழ்க்கையை அமைதியாக உடைத்து விடுகிறார்கள். சாணக்கியர் சொன்ன அந்த மீதமுள்ள 3 மனிதர்கள் பற்றி முழுமையாக நான் அடுத்த பாட்டில் சொல்லப் போகிறேன். அந்த 3 மனிதர்கள் பற்றி தெரிந்த பிறகு நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும், யாரிடம் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை விஷயங்களை பகிரக்கூடாது என்பது உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரியும். அதோடு மட்டுமில்ல, நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்னும் தெளிவாகும். உங்கள் சர்க்கிள் மெதுவாக நல்ல மனிதர்களால் நிரம்ப ஆரம்பிக்கும். முக்கியமாக, யாராலும் இனிமேல் உங்கள் நேரத்தையும் உங்கள் மன அமைதியையும் எளிதாக பாதிக்க முடியாது. சில நேரங்களில் ஒரு தவறான மனிதனை நம்புவது ஒரு தவறான முடிவை எடுப்பதை காட்டிலும் ஆபத்தானது. அதனால் அடுத்த பகுதி 2இல் நான் சொல்லப்போகும் அந்த 3 மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. அவர்களை யார் என்று சரியாக அடையாளம் காண வேண்டும் என்றால் நம்ம மைண்ட் க்ரோத் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்படி செய்தால்தான் பார்ட் 2 அப்லோட் ஆன உடனே அது நேராக உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில உண்மைகள் நம்ம மட்டும் தெரிந்தால் போதாது, அது மற்றவர்களின் வாழ்க்கையையும் காப்பாற்றலாம். முடிவாக ஒரு சாணக்கியர் சொன்ன சக்தி வாய்ந்த வரியை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மௌனம் கற்ற மனிதனை யாராலும் வெல்ல முடியாது. அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வெற்றி நோக்கி செல்லும். நன்றி நண்பர்களே. மீண்டும் பார்ட் 2இல் சந்திப்போம்.